Red Note celebrates Annamal Institute of Hotel Management, Tamilagam Engum Varagum Ulaga Nayagan Kamala Hassan Avargalin Indian is back. Powered by Chennai's Amrita Aviation and Hotel Management College, Saral Ani Amla Arogyam Naturala, Associate Sponsor Charanam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupanna, Technical Partner Vishnu Prasad Research Center. One day we should work together. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கமல்ஹாசன் நடிப்பை பார்த்தேன்னா வளர்ந்து. Let's give a standing ovation to our Ulaganayagan. Hope audience will take away from my Indian tourism. A bit of the ticket. அவங்களோட சேர்ந்து ஜாலரா அடித்ததும் உண்டு. நான் அப்புறம் ஐயா என்ன கூட்டத்தோட கோவிந்தா போட்டோம். நான் புரிய வைக்கலான்னு ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களே எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு கையை தூக்கிட்டு அன்பேசுவம் மாதிரி என்கிட்ட ஏன் டைலாகே சொல்லி காட்டுறாங்க. How do you handle failure, sir? What you consider as failure is my failureனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நீங்கள் படிக்கிற அந்த எத்திக்ஸ் அதில் கொஞ்சம் எத்திக்ஸு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, மற்றபடி யுக்தி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே டெல்லியில் போய் கஷ்டப்படுவாங்க. பட் 3 மாதத்தில் ஹிந்தி, 3 மாதத்தில் திரைக்கதை இதெல்லாம் நடக்கவே நடக்காது. பேசிக் வாத்தியார் உங்களுக்கு வேணும்னா ஒரு 4-5 புத்தகம் படிங்க. சொல்லி காட்டுறீங்களே நீங்கள் டயலாக் படத்தில் 4 பேருக்கு நல்லது நடக்குது. இதெல்லாம் மணிரத்னமும் நானும் வெவ்வேறு ஆங்கில படங்கள் பார்த்து அது எங்களுக்குள் தங்கிய விஷயங்கள். அது அப்படியே காப்பி அடிக்காமல் சார் சேர்ந்து சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. Chennai's Amrita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. Feel the nature. LA Beach Meadows on Kadalur by Terranum Homes. Per square feet 500 rupees only. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜூனியர் குப்பண்ணா, வயிறு நிறையும் மனசு கரையும். So we have one AV for you. Can we have the AV please? கமல்ஹாசன் உலக சினிமாவில் சினிமாவிற்காக தன்னை அர்ப்பணித்த விவசாயி. சினிமா துறையில் நடிகனாக இருப்பது என்பது சாத்தியம். ஆனால் பிறப்பிலேயே ஒரு கலைஞனாய் அவதாரம் எடுப்பது என்பது அசாத்தியம். சினிமாவை ரசிக்கும் ஒவ்வொருவரும் உங்களை கடந்து செல்லாத ஒரு நாள் இல்லை. ஆனால் உலக சினிமா வியக்கும் பல கலைஞர்களும் எங்கள் உலக நாயகனுடன் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லாத ஒரு மேடையில் One day we should work together. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கமல்ஹாசன் நடிப்பை பார்த்தேன்னா வளர்ந்து. உண்மையிலே நான் தான் ஒரிஜினல் ஃபேன் பாய். சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சார் மட்டும்தான். ஆன் ஸ்கிரீன் குருன்னு சொல்லுவேன். எழுத்து, நடிப்பு, இயக்கம், இசை, தயாரிப்பு என அனைத்தும் இவருக்கும் அத்துப்படி. சினிமாவை நம்பி வரும் ஒவ்வொருவருக்கும் உங்களின் படைப்புகளே அவர்கள் எடுத்து வைக்கும் வாழ்க்கை முதல் வெற்றிப்படி. 1996ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் சினிமாவையே கதறவிட்ட இந்த இந்தியன் 28 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கோபத்துடன் உலக சினிமாவையே வியக்க வைக்க வருகிறார். உலகம் போற்றும் உலக நாயகனே, உங்களை கொண்டாடுவதில் கர்வம் கொள்கிறது ரெட் நோட். How do you handle failure, sir? நீங்க ரொம்ப கம்மியான ஃபெயிலியர் தான் உங்க படங்களை எடுத்து பார்க்கும்போது பார்த்துருக்கேன். பட் லைஃப் எங்களுக்கு தெரியாது. What is your answer? How do you handle failure, sir? What you consider as failure is my failureனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. What you consider, what the business considers as failure has been personal accomplishments for me sometimes. Sometimes என்னுடைய வெற்றின்னு நினைக்கிறத நான் another
ஜெராக்ஸ் காப்பின்னு கூட நினைப்பேன் நான். ஸோ வெற்றி தோல்விங்கிறது வந்து நம்ம செல்ல நினைத்த தூரம் சென்றோமா என்பது தான். அதில் நீங்கள் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்டு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்களே இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, அதில் எந்த பக்கத்தை பரட்டணுங்கிறது கூட நாமளே நம்ம கூட செஸ்ட் விளையாடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சைடை அமைக்கிடுவோம். அதுக்கு பெரிய விஸ்தீரணமான இடம் வேணும். ஒன்ஸ் அகெயின் choosing from the information, there's nothing wrong with a sea of information. எங்கே இருக்கீங்க நீங்கிறத பொறுத்து. Do you have a vessel to navigate that sea? Then the sea should flourish. That's what is going to happen. The future students, netizens will know how to navigate it. They'll have tools to navigate it. இப்போ we are the newest first generation who have confronted with this technology. அவங்களுக்கு தெரியும் புஸ்தகம் வந்ததும் ஃபஸ்ட்டு பைபிள் தான் பிரிண்ட் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு போர்னோகிராஃபிக்கு போயிடுவாங்க. இது ரெண்டில் எது அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், நடுவில் நிறைய ஞானம் இருக்குது என்பதை 3-4 தலைமுறைகள் கழித்து தான் தெரியும். ஸோ இந்த நெட்டில் வர்ற ஓவர்லோட் இன்ஃபர்மேஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சொல்ற ஃபெயிலியர் நம்மளோட லைஃப்ல பொருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, அவங்களோட சேர்ந்து ஜாலரா அடித்ததும் உண்டு. நான் அப்புறம் ஐயா என்ன கூட்டத்தோட கோவிந்தா போட்டோம் நம்ம. அவங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக நானும் புரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தானே எழுதினேன், அதை புரிய வைக்கணும் அப்படின்னு. நான் புரிய வைக்கலான்னு ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களே எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு கையை தூக்கிட்டு அன்பை சிவம் மாதிரி என்கிட்ட ஏன் டைலாகே சொல்லி காட்டுறாங்க. ஸோ ஐ எம் ஹம்பிள்டு. இவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு முந்திக்கிட்டு தீசிஸ் எழுதி என் கையில் கொடுக்குறாங்க. நிஜமாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசருக்கு டைவர்ட் பண்ணிவிடுவேன். அவரை கொமட்டில் குத்துற மாதிரி. எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர், பட் ரொம்ப சந்தேகப்பட்டார். அதனால் இந்த மாதிரி வர பாராட்டுகள்லாம் இது உங்களுக்கு சார் ரொம்ப அடிக்காதீங்க சார், இன்னொரு படம் பண்ணலாம் சார். Okay, now we have a few questions. அது போயிடலாம். We'll start off with Praveena. Pleasant to meeting you. My question is, what do you hope audience will take away from my Indian tour, sir? A bit of the ticket and most of our ideas. That's what I think. Because நான் வந்து இதிலேருந்து if you take away something, we'll be very happy. Because all of us have spoken about it. Somebody has spoken on a larger format called cinema. இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, பத்திரிகையாளராவதற்கு இருக்கக்கூடிய அதுவும் பேசுது. நேர்மைங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன், எவ்வளோ தூரம் போகலாம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து how long can we tolerate corruption, how much should we tolerate corruption, இதெல்லாம் பேசுது இந்த படம். இதிலிருந்து எந்த அளவு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு லாபம் தான். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் தீபிகா. எஸ், ஹாய் தீபிகா. சார், நீங்கள் சிறந்த நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரும் கூட. சில நல்ல திரைக்கதைகளும் எழுதியிருக்கீங்க. உங்கள் ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர் யார்? பல பேர், ஒருவர் அல்ல. முக்கியமாக முன்னிலைப்படுத்தி சொல்லணும்னா பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட இருந்து தான், அவர் கிட்டத்தட்ட தோள்லேருந்து எட்டி பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அவர் எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து என்ன எழுதுறாருன்னு எட்டி பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சதும், அவர் எதற்காக அதை எழுதினார் என்பதை ஒரு நல்ல லெக்சரர் மாதிரி திட்டி சொல்லிக் கொடுப்பார் செட்டில். என்ன எழுதியிருக்கேன், நீ என்ன பேசுகிற அப்படின்னு நல்லா உரைக்கிற மாதிரி திட்டி அதை சொல்லுவார். ஸோ நான் அந்த புரிஞ்சுக்கிற விதத்தையே எனக்கு புகட்டியவர் அவர் முதல்ல சொல்லலாம். அதுக்கு பிறகு என்னையும் அறியாமல் இவங்கெல்லாம் திரைக்கதையாளர்கள்னு தெரியாது. நான் டிகேஎஸில் இருந்தபோது சில நாடகங்கள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடகம் ரத்த பாசம்னு சொன்னபோது, ஆமாம் நீங்கள் சினிமாக்காரன் அதனால தான் உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதர் 19 வயதில் எழுதிய ரத்த பாசம் நாடகம். அதை விட முக்கியமாக எனக்கு உங்களுக்கு பேர் தெரியாதுங்கிறதுனால நான் முதல்ல தெரிந்த பெயர்களை சொன்னேன். அனந்தோன்னு என் ஆஃபீஸில் ஒருத்தர் ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பேன். அவர் தான் எனக்கு பேனாவை பிடிச்சி
கரெக்ஷன். அதுக்கு முன்னாடி எழுத ஆரம்பின்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து ஆர்சி சக்தி அண்ணன். அதுக்கு பிறகு அவர் என்ன ஆகிட்டார்னா, எனக்கு பிரயோஜனப்படலை, ரசிகனா மாறிட்டார். எது சொன்னாலும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவரை வாத்தியாராக இழந்துட்டேன் நான். என் ரசிகராக பெற்றுட்டேன்னா கூட அட விடுங்கட்டேன், எது சொன்னாலும் நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குடா, அதனால தான் சொல்கிறேன் பாரு. அப்புறம் விமர்சனம் தேடி நான் அனந்து சார்கிட்ட தான் போவேன். அனந்து சார் மாதிரி ஒரு திரைக்கதை ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்படி நான் பார்த்து வியக்கிற குல்சார் போன்ற பெரிய பெரிய திரைக்கதை ஆசிரியர்களை கண்டு வியக்கும் நபர் அந்த பெயர் தெரியாத அனந்து அவர்கள். நீங்கள் ஏன் ஸ்க்ரீன் ப்ளே பற்றின ஒரு புக்கு எழுதக்கூடாது? எங்களை மாதிரி ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். எனக்கும் சுஜாதா சாருக்கும் ஒரு விவாதம் நடக்கும். நான் அவர்கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளைங்கிறதுனால என்ன வேணா பேசலாம். அவர் இதே கேள்வி என்கிட்ட கேட்டார், ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட்னு. அப்போ நான் எழுதிட்டுமா அப்படின்னாரு. ஹவு மச் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட்னு உங்களுக்கு தெரியாதனால நீங்களே எழுதுங்கன்ட்டேன் நான். ஏன்னா தலைமுறையாக இது சென்றடைய போகிறது. நான் பண்ண தவறுகளின் பட்டியலை வேணா பண்ணலாமே தவிர இதுதான் செய்யின்னு போட்டோன்னா இட் மைட் பி ராங் டைரக்ஷன். ட்ரிப்ளிகேன் எப்படிக்க போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு டைரக்ஷனை காட்டாமல் இப்படி சுழட்டி விடுறது தான் இந்த திரைக்கதை எப்படி எழுதலாம். அது 3 மாதத்தில் ஹிந்தி, 3 மாதத்தில் திரைக்கதை, எல்லாம் நடக்கவே நடக்காது. பேசிக் வாத்தியார் உங்களுக்கு வேணும்னா ஒரு 4-5 புத்தகம் படிங்க. நானும் எழுத ட்ரை பண்ணுறேன். பட் இட் வில் பி ஹவு நாட் டுங்கிற புத்தகமாக தான் இருக்கும். அது நான் பணிவில் சொல்லலை. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆனதை எப்படி சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். தி பெஸ்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங் டியூட்டர் யூ கேன் ஹேவ் இஸ் சூஸ் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் கீப் வாட்சிங் தம் அகெயின். மனப்பாடம் பண்ணிங்க அந்த பீட்டை, தன்னால் அதுவே உங்கள் தாளமாக மாறிவிடும். இப்போ நாங்கள்லாம் சும்மா இல்லை, இப்போ சிவாஜி சார் டைலாகு, கலைஞர் டைலாகு, இப்போ சொல்லி காட்டுறீங்களே நீங்கள் டைலாகு படத்தில் 4 பேருக்கு நல்லது நடக்கும், இதெல்லாம் மணிரத்னமும் நானும் வெவ்வேறு ஆங்கில படங்கள் பார்த்தா அது எங்களுக்குள் தங்கிய விஷயங்கள். மேக் ஹிம் an offer he can't refuse அப்படிங்கிறதுலேருந்து எவ்ரி மூமெண்ட் you spend on top of this earth is the time you delay your time below the earth அப்படின்னு சொல்லி ஸ்கார்ஃபேஸ் நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி. அதே மாதிரி சைனா டவுனில் வர்றதுல ஒரு வரியில் கதையை சொல்லிட்டு போயிருப்பாங்க ராபர்ட் டவுனி அண்ட் பொலான்ஸ்கி. அது யார்? என் பொண்ணு. இன்னொரு வாட்டி ஆரம்பித்தது என் தங்கச்சி. இன்னொரு வாட்டி அடிப்பார் என் பொண்ணு. இன்னொரு வாட்டி அடிப்பார் என் தங்கச்சி. ஓங்கி அடிப்பார் என் தங்கச்சியும் என் பொண்ணும் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த ரேப்பை 4 லைனில் சொல்லியிருப்பாங்க. கலங்கம் அதெல்லாம், அதான் கிளைமேக்ஸ் படத்தோடது. அதெல்லாம் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கு. அதை அப்படியே காப்பை அடிக்காமல் வேறு விதமாக செய்வோம். இது பத்மராஜன்கிற ஒரு மலையாள எழுத்தாளர்கிட்ட கிடச்சதுன்னா அதை அந்த 2 லைனை அவர் வந்து நாவலாகவும் அது திரைக்கதையாகவும் எழுதிட்டார். அதுதான் நமக்கு பார்க்கான் முந்திரி தோப்புன்னு ஒரு படம். இப்போ நான் சொன்னேன், இந்த 4 லைன் புரியாதவங்க அந்த படம் பார்த்தா அதோடைய பொழிப்புரை மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த ஒன்லி வே. வாட்ச் மோர் ஃபிலிம்ஸ். வாட்சிங் மோர் பீப்புள் வில் டீச் யூ ஹவு டு பி அ பெட்டர் பர்சன். அவ்வளோதான் எழுத்துக்கும். ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஜேர்னலிசம் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பர் டு பாஸ் எங்களோட செமஸ்டரில். ஏன்னா அவ்வளோ இருக்கும் அந்த ஜேர்னலிசமில் படிக்கிறதுக்கு. அண்ட் அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு எத்திக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும், மாரல் கோடு இருக்கும். இதெல்லாம் நாங்கள் படித்து பாஸ் ஆகிடும். பட் நீங்கள் பார்த்த ஜேர்னலிஸ்டில் யார்? ஏன்னா ஜேர்னலிசம்ங்கிறது இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் சோஷியல் மீடியா சொன்னனால ஐ வுட் லைக் டு பிரிங் இன் டிஜிட்டலில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சீ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதை எப்படி நாலேஜாக மாற்றிக்கிறது? ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து கொஞ்சம் நம்மளோட லைஃப்பில் பொருந்தி அதில் இது அதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு நாலேஜுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களால ஒரு தவறு பண்ணுறது கூட அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறதுல. ஒரு தவறோட தூக்கிடும், இல்லை ஏதோ ஒன்று ஹிட்டானா அவங்க பெரிய இதுவும் ஆகிடுறாங்க, பெரிய பாப்புலரான ஒரு ஃபிகர் ஆகிடுறாங்க. பட் உங்களுக்கெல்லாம் இன் யோர் கேஸ் இட் வாஸ் நாட் லைக் தட். இட் வாஸ் வெரி ஸ்லோ அண்ட் இட் ஹேப்பன் லைக் தட். இஃப் யூ வாண்ட் ஆட் சம்திங் டு இட் ஆர் கிவ் ஜேர்னலிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்த ஜேர்னலிஸ்டில்
உங்களை ரொம்ப வியக்க வச்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பதில் சொல்ல முடியும்? தெரிஞ்ச பேரை சொன்னால் தெரியாத பேர் தெரியாமல் எதுக்கு ஏன் இப்படி பாடுபடுற அப்படின்னு அது நமக்கே இவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு இவ்வளவு சிக்கலை எதுக்கு இழுத்து விட்டுக்கணும்னு சொல்கிற இவங்கெல்லாம் இருக்காங்க. நீ வெறும் சினிமா நிருபர் தானே, அதையும் தாண்டி ஏன் இவ்வளோ எழுதுறேன்னு சொன்ன பல பேர் இருக்காங்க. சம்பந்தம்னு ஒருத்தர் இருந்தார், உத்தமன்னு ஒருத்தர் வந்து பரிசு கொடுத்தா கோவச்சு விட்டு எரிஞ்சிருவார். நான் அந்த மாதிரி நினச்சிங்களான்னு. தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்க முடியாது அவருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்கள எந்த மாதிரி மாற்றியதோ இந்த சமுதாயம், நான் 30-40 வருஷமாக அவங்களெலாம் சந்திக்கலை, எப்படி மாற்றிட்டாங்களோ, யார் மடியில் அவர் அமர வேண்டி வந்ததோ, தமிழில் சொல்கிறதுனால புரியல உங்களுக்கு, கோதி மீடியான்னு சொல்லுவாங்க, மடியில் இப்படி வச்சிருப்பாரு, அந்த மாதிரி மடியில் வச்சிருக்கிற மீடியா இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் படிக்கிற அந்த எத்திக்ஸ், அதில் கொஞ்சம் எத்திக்ஸு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்குங்க. அதுதான் இப்போ நாளைக்கு உங்களுக்கு பயன்படும். மற்றபடி யுக்தி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். அது வேணும்னா வாத்தியார்கள்ட்ட சொல்லி நானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருங்க, ஒன்றும் கெட்டு போகாது உடம்பு. அங்கே டெல்லியில் போய் கஷ்டப்படுவாங்க, பட் படட்டும். இது கிளாப் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், a lesson to take home. இல்லை, இவ்வளோ காமெடியாக பேசும்போது கை தட்டலாமா வேணாமான்னு. நாட்டுடைய நிலைமை இவ்வளவு சிரிக்க தகுந்த லெவலில் இருக்கும்போது நாமளும் அந்த நெருப்பில் நெய்யும் ஊற்றணுமான்ட்டு பேசாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமாக நம்மளை வெஸ்டர்ன் மீடியா அவங்களே இங்கேருந்து ஆண்டுகிட்டு இருந்த போது கூட நம்ம இவ்வளோ கேள்வி பண்ணல. அப்படி சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து, நம்மளுடைய மீடியாவை பார்த்து. நிறைய வீரர்கள், உயிர் துறந்த வீரர்கள் இருக்காங்க. காந்தி மட்டும்தான் துப்பாக்கிக்கு செத்தாங்க. ஜேர்னலிசம் பண்ணி துப்பாக்கி குண்டுக்கு இரையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அவங்க தான் அவங்க கதாநாயகர்கள், கதாநாயகியாக இருக்க வேண்டும். நான் வேணும்னே பெயர் சொல்ல விரும்பலை. அந்த படை பெருக வேண்டும், அது பெருகுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதுக்கு அந்த நம்பிக்கை வரவழைப்பதற்கான முகங்களை நான் இந்த இள வட்டாரத்தில் தான் தேட முடியும், வேற இடத்துல தேடினா கிடைக்காது. You need to be tomorrow's promise அப்படின்னு சொல்றாரு. Make a promise to yourself. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது நான் எந்திரிச்சு போயிடுவேன், நீங்களும் மறந்து போயிடுவீங்க. Make a promise to yourself that you will change this country because you can and you must. Let's give a standing ovation to our உலகநாயகன். எல்லாரும் சேர்ந்து சாருக்கு ஒரு சின்ன gift present பண்ண போறோம். Can we have the gift please? Also, we request the chairman of Ethraj College. Sir, can we have you on stage? முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பல விஷயங்கள் தோணுச்சு. கமல் சார் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவர் வந்து அவங்கெல்லாம் போட்ட விதை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இனிமேல் நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் போட்ட ஒரு விதை இங்கே இருக்குது. Amazing work he's doing, but he stated that to all of us. கமலை பார்த்து நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இந்த ஆடியன்ஸ்லேயே எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் இருக்கு. இவரோட 6 decades வந்து அந்த இது நீங்கள் யாரும் பார்க்கவே முடியாது. ஏன்னா களத்தூர் கொண்டமாக கூட நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து என்கேடி கலாமண்டபத்தில் அப்பாவின் ஆசை, இவர் தான் ஹீரோ. அது வந்து நடுவில் மென்ஷன் பண்ண TK சண்முகம் அவரோட தயாரிப்பில் அவரோட இயக்கத்தில் பண்ணார். He was a rage at that time as a child drama artist. It's not like cinema, you can't take multiple takes. He was fantastic. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரிப்ளிகனில் இருந்தேன். அங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து இவர் இருப்பார், ஆழ்வார்பேட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துருக்கேன். இட்ஸ் ஆல் ப்ராபப்லி 50 years ago, more, maybe 60 years ago, yes, around 65, 66 maybe. So thank you so much for coming here.
And incidentally, you have come to our college for judging a dance competition around 1975, 76, 77, something. So, it is about 50 years after that he is coming back again. So, thank you very much, sir. Thank you. அதனால தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால தான் நான் அந்த வியூவை பற்றி கமெண்ட் அடிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் டிடி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பேசிட்டாங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா நான் லாயலா படிக்கும்போது எத்தனையோ வாட்டி இந்த காலேஜ்குள்ளே கல்ச்சர்ஸ் விடுவாங்களான்னு ஏங்கியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் உலகம் என்னால் சாத்தியமாக இருக்குது. ஐயா, ஓகே, பிக்கஸ்ட் தேங்க்ஸ் டு யூ. நான் வந்து ஒரே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஐ திங்க் I'm not speaking just for myself, actors of all my generation. I'm sure சித்தார்த்தம் ஒத்துப்பாரு. ஓகே, இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே நாங்கள்லாம் ஏகலைவன். இவர் எங்களின் துரோணர். ஓகே, இவங்க எல்லாமே and we will always be and thank you so much. Can we have a photo opportunity as he plays the song? மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. Feel the nature. LA Beach Meadows on Kadalur by Teranam Homes. Per square feet 500 rupees only. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜூனியர் குப்பண்ணா, வயிறு நிறையும் மனசு கரையும். Red Note celebrates Annamal Institute of Hotel Management, தமிழகம் எங்கும் வழங்கும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் Indian is back. Powered by Chennai's Amrita Aviation and Hotel Management College, Saral Ani Amla Arogyam Naturala, Associate Sponsor Teranam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupanna, Technical Partner Vishnu Prasad Research Center.